தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது ஜனங்க அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துறாங்க. அந்த பழைய உடன்படிக்கை புத்தகம், தோரா, கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்களை வாசிக்கும் போது ஜனங்க என்ன பண்ணுறாங்க? அப்படியே பணிந்து கொள்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை வாசிக்க பணிந்து கொள்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நாம் அந்த வசனத்தை கேட்டு பணிந்து கொள்கிறோம் என்றால் நாம் என்ன செய்ய போகிறோம்னா கீழ்ப்படிய போகிறேன்னு அர்த்தம். அந்த வசனத்தை கேட்டு நான் கீழ்ப்படிய போகிறேன், அது போல நடக்க போகிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை சரிப்படுத்திக் கொள்ள போகிறேன், அதுதான் அர்த்தம். இல்லை, எஸ்ரா அந்த மேடையில் நின்று வாசிக்கிறார். ஜனங்கள்லாம் பணிந்து முதல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவர் துதிக்கிறாங்க, அப்புறம் வசனத்தை வாசிக்கிறாங்க. அப்படியே மாறி மாறி நடக்குது. ஜனங்க அதை கேட்க அப்படியே பணிந்து கொள்கிறார்கள். அப்படின்னா நான் அதை கீழ்ப்படிய வேண்டும். ஐயோ இப்படிலாம் இருக்குதா, என் வாழ்க்கையில் மாற்றம் தேவை, இதெல்லாம் சரிப்படுத்தணும், அப்படி இருக்கிற வாஞ்சி அப்படி இருந்தால் தான் ஒருமனை அங்கே இருக்கும். இல்லை, எரிச்சல் வரக்கூடாது. வசனத்தை கேட்கும்போது எரிச்சல் வந்துடக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தான ஒன்று. தேவனாய் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்னா இந்த உலகத்திலே பிறக்க வைத்திருக்கிறார். இல்லை, இந்த உலகத்தில் நாம் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. குடும்பம் இல்லாத அனாதைகளாம் எவ்வளோ பேர் ரோட்டில் அலைஞ்சிருக்கிறான். அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறான். இல்லை அப்பா இல்லை அப்பா யாருன்னு தெரியாதவங்க அலைஞ்சிருக்கிறான், ரோட்டில் எல்லாம் தெரியுறான். ஆனால் எப்படியோ ஒரு குடும்பத்தில் அவங்க பிறந்திருக்கிறாங்க, ஒரு காலத்தை பிறந்திருப்பாங்க. இப்போ அந்த பிறந்த அவர்கள் அந்த குடும்பத்திலே வளர்கிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலை வளர்றாங்க, அந்த குடும்பம் அவர்களை நடத்துகிறது, வளர்கிறார்கள். அதே போல நமக்கு ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை தேவன் வைத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துக்குள் பிறக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் நாம் பிறக்கிறோம். அப்போ அந்த உலக பிரகாரமான குடும்பத்தில் பிறக்கிறவர்கள் அந்த தாய் தகப்பனை போல இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி வளருவாங்க. நல்லது சொல்லிக் கொடுத்தா நல்லபடி வளருவாங்க, கெட்டது சொல்லிக் கொடுத்தா கெட்டதாக வளருவாங்க. இல்லை, தாய் தகப்பனுடைய சுவாபம் எப்படி இருக்குதோ அதை பார்த்து அவங்க அப்படி வளருவாங்க. நல்ல பெற்றோராக இருந்தால் நல்ல பிள்ளைங்களாக வளருவாங்க, அல்லது மோசமான பெற்றோர் இருந்தால் மோசமான பிள்ளைகளாக வளருவாங்க. இப்போ இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. குடும்பத்துக்கு குடும்பம், பெற்றோருக்கு பெற்றோர் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய குடும்பம் என்று எடுத்துக்கொள்ளும் போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது கிறிஸ்துவின் குடும்பம், தேவனுடைய குடும்பம், எல்லாம் ஒரே கிறிஸ்துவனுடைய அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறதுனாலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வித்தியாசமான காரியங்களை தேவன் வைக்கவில்லை. எல்லாருக்கும் ஒரே சட்டம், ஒரே வேதாகமும், ஒரே பிரமாணம், ஒரே கட்டளை, ஒரே அன்பு, ஒரே ஐக்கியம், எல்லாம் ஒன்றா தான் வைத்திருக்கிறார். ஆனால் பிரிவினை நிறைய இருக்குது. அப்படின்னா மனிதர்கள் தங்களுடைய வசதிக்காக, தங்களுடைய லாபத்துக்காக, தங்களுடைய சூழ்நிலை, தங்களுடைய தேவை, உலகம் அப்படியே தேவை அப்படின்றதுக்காக அப்படிலாம் பிரிச்சுக்கிறாங்க. மற்றபடி ஒரே குடும்பம், முழு குடும்பம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் குடும்பம் இல்லையா, அவர் தான் மூத்த சகோதரராக நமக்கு பிதாவாகி தேவன் தகப்பனாக இருக்கிறார், முழு குடும்பமாய் இருக்கிறார். இப்போ இந்த குடும்பத்தில் மாம்சத்துக்குரிய சரீர பிரகாரமான குடும்பத்தில் நாம் பிறக்கிறோம். அவங்க எல்லாருமே ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவர்கள் கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்துவின் குடும்பத்தில் இல்லை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் குடும்பத்தில் இருப்பார்களா அப்படின்னா இருக்க முடியாது. கிறிஸ்தவ குடும்பம் வேற, கிறிஸ்துவின் குடும்பம் வேற. கிறிஸ்தவ குடும்பம் என்பது அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் கிறிஸ்துவின் குடும்பம் என்பது ஆவிக்குரிய குடும்பமா இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற குடும்பமா இருக்கிறது. அப்ப இதை பற்றி தான் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். இந்த உலக பிரகாரமான இந்த குடும்பத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பாக தேவனுடைய தீர்மானத்தில் நாம் இருந்திருக்கிறோம். எங்க அப்படின்றத பார்க்க போறோம். உலக தோற்றத்துக்கு முன்னாலே லூக்கா 11:50 வாசிங்க. லூக்கா அது வாசிக்கலாம். ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பழியும் இந்த சந்ததியின் இடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. அங்க உலக தோற்றம் முதல் கொண்டு, உலக தோற்றம்
முதற்கொண்டு. அப்போ முதல் இரத்த சாட்சி அவர் தான். தேவனால் அவர் என்ன செய்திருக்கிறாரு? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். முதல் உலக தோற்றம் முதற்கொண்டே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு தான் வித்தியாசமாக இருக்குது. இல்லை, நீ இப்படி இரு, நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி வைக்கவில்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி அவருடைய குடும்பத்தில் இருக்கணும்னு தான் விரும்புகிறாரு. ஆனால் அவருடைய குடும்பத்துக்குள் இருக்கிறவர்கள் தெரிந்தெடுக்கிறது தான் பவர் ஆஃப் சூசிங். அவர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்புகிறார்களோ அப்படிதான் அவங்க தெரிந்தெடுக்கிறார்கள். ஆபேல் ஆதாமுடைய காரியங்கள்லாம் கேட்கிறார். ஆதாமுடைய தேவனுக்கும் ஆதாமுக்கு இருந்த உறவு, ஆதாம் செய்த காரியங்கள்லாம் சொல்றார். தேவனுடைய காரியம் குறித்து சொல்றார். அவர் கேட்டுக்கொண்டார். அப்படின்னா அந்த வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறார் ஆபேல். ஆனா காயின் அப்படி இல்லை. காயினுடைய வாழ்க்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளாததினாலே அவனுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. காயினுடைய வாழ்க்கை ஆபேலை போல இல்லை. ஆனபடினாலே தேவன் காயினுடைய பலியை என்ன செய்யல? அங்கீகரிக்க முடியவில்லை. அப்போ ஆண்டவரை கர்த்தர் உலகத்தோற்றம் முதற்கொண்டே தெரிந்து கொண்டார் அப்படின்னா ஒரே மாதிரி தான் தெரிந்து கொண்டார். அதை நம்ம முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அனைவருடைய சிந்தையில ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, அவங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கினாரு, என்னை தான் சரியா தெரிஞ்சுக்கல, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் தான் நல்லா இல்லை. அப்படி இல்லை. நாம் தெரிந்து கொண்டது தான். காயின் தேவனை குற்றம் சாட்டவே முடியாது. ஆபேல் நல்லா தெரிஞ்சுக்கினாரு, என்ன சரியா தெரிஞ்சுக்கல அப்படின்னு தேவனை காயின் குற்றம் சாட்ட முடியுமானா முடியாது. ஏனென்றால் காயின் தெரிந்து கொண்ட வாழ்க்கை வேற, ஆபேல் தெரிந்து கொண்ட வாழ்க்கை வேற. ஆபேல் தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க தெரிந்து கொண்டார். ஆனால் காயினுடைய ஜீவித்தை பார்க்கும்போது அதை தேவன் அங்கீகரிக்க முடியாத ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கிறது. இப்போ யாரை போய் குற்றம் சாட்ட முடியும்? ஆண்டவர் குற்றம் சாட்ட முடியுமானா முடியாது. நாம் அப்படி குற்றம் சாட்டவே முடியாது. ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் உலகத் தோற்றம் முதற்கொண்டே அது முதல் குடும்பத்தையே ஒரே மாதிரி தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆபேலுக்கு ஒரு மாதிரியும் காயினுக்கு ஒரு மாதிரியும் வைக்கவில்லை. தெரிந்தெடுத்தலையே அவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அப்போ ஆதாம் சொல்லியிருப்பார், நான் தவறான ஒரு தெரிந்தெடுத்தலுக்குள்ள போயிட்டேன், இதனால தான் இந்த விளைவு வந்துச்சு. தெரிந்தெடுத்தலை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த இந்த தெரிந்தெடுத்தலை நீ என்ன செய்யணும்? சரியான விதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சுயமாய் அல்லது உன்னுடைய இச்சையின்படி, உன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி இல்லை, தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவன் எப்படி நடத்துகிறாரோ அதை தெரிந்து கொள் என்று சொல்லியிருக்கிறார். நான் தேவனுடைய தெரிந்தெடுப்புக்கு மாறாக நான் என்ன செஞ்சிட்டேன்? தெரிந்தெடுத்து கொண்டேன். தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக, தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக, தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக, தேவன் கொடுத்த அந்த நோக்கத்துக்கு மாறாக நான் என்ன செஞ்சிட்டேன், நீ அப்படி இருக்காது என்று சொல்லியிருப்பார். ஆனாலும் அவன் என்ன செய்யல? காயின் கேட்கவில்லை. கேட்காதனால அவன் என்ன செய்தான்? மோசமான நிலை போயிட்டான். இப்போ ஒரு வசனம் அப்போஸ்தலர் 15:18. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. உலகத் தோற்றம் முதல் நம்முடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. நம்முடைய எல்லா காரியம் அவருக்கு தெரியுமானா? தெரியும். இப்போ தெரியுமே, அவர் நான் தப்பு செய்யும்போது என்னையா அவர் திருத்தக்கூடாது, என் கிரியையெல்லாம் தெரியுத, அது ஏன் அவர் என்ன இழுத்து விடக்கூடாது, ஏன் தடை செய்யக்கூடாது, ஏன் என் இஷ்டத்துக்கு விட்டார் அப்படிலாம் நம்ம கேட்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ அவர் நம்முடைய கிரியைகள்லாம் அவருக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால் அவரை சார்ந்து கொண்டு வாழ விரும்புகிறார். அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ விரும்புகிறார். அவருக்காக வாழ விரும்புகிறார். அவரை நேசித்து வாழ விரும்புகிறார்.
அவருக்காக அவருடைய திட்டத்தை அறிந்து வாழ விரும்புகிறார். இப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னா மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா அமைச்சத்தான் போயிருப்பான். அப்போ இது ஆண்டவர் தெரியுமானா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் தன்னுடைய திட்டம் தீர்மானம் எல்லாவற்றையும் செய்வதற்கு மனிதனுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் வைத்திருக்கிறார். நமக்கு எல்லாம் வச்சிருக்கிறார். அவருடைய நோக்கம் நிறைவேற்றும்படியா, திட்டத்தை நிறைவேற்றும்படியா, சித்தத்தை நிறைவேற்றும்படி தேவன் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் என்ன செய்ய முடியும்? நமக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற சுய விருப்பத்தை, நம்ம கொடுத்திருக்கிற சுய தெரிந்தெடுத்தலை நாம் என்ன செய்யலாம்? தவறாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன் தவறாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது காரணம் மாம்சம்தான். மாமிசம் என்ன செய்யுது அப்படின்னா தவறான காரியத்தை செய்ய தூண்டி தவறான தெரிந்து கொள்ளுதலை தெரிந்தெடுத்தலுக்குள்ளே நடத்துகிறது. ஆனால் ஆவி அப்படி செய்யல. ஆவி என்ன செய்யுது அப்படின்னா போராடுது. இது தேவனுடைய வழி அல்ல, இது தேவனுடைய செயல் இல்லை, இது தேவனுடைய திட்டம் இல்லை, தேவனுடைய நோக்கம் இல்லை. என்ன செய்ய, இதுதான் தேவ திட்டம், நீ இந்த பக்கம் வா, இப்படி செய் இப்படி செய் இப்படி செய் சொன்னது. ஆனால் மனிதனுக்கு எதை உறுதியாய் விரும்புகிறானோ செய்ய தீர்மானிக்கிறானோ அதுதான் நடக்கும். மாம்சத்தில் செய்ய வேண்டிய காரிய விருப்பம் தான், அது அப்படியே போயினே இருக்குது. மாம்சத்தின்படி செய்கிறான். இப்போ இதெல்லாம் தேவனுக்கு எப்போ தெரியுமா? நாம் மாம்சத்தின்படி வாழ்வோமா நாம் ஆவிக்குரியலாய் வாழ்வோமா அப்படின்றது தேவனுக்கு எப்போ தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னாலே தெரியும். அப்படின்னா அவர் அங்கேயே சரி பண்ண வேண்டியது தானே? இல்லை. அவர் தான் கிருபையை வைத்திருக்கிறார், இரக்கத்தை வைத்திருக்கிறார், வார்த்தையை வைத்திருக்கிறார், ஆவியை வைத்திருக்கிறார். அவருடைய ஆவியை நம்முடைய ஆவியினாலே கைட் பண்றார், வழி நடத்துகிறார். அப்போ அதை மீறி தான் நாம் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறோமே தவிர தெரியாம அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் மாம்சத்துக்கு எப்படி இடம் கொடுக்கிறானோ அதே போல ஆவிக்கு இடம் கொடுத்து தேவ சித்தத்தின்படி வாழ முடியும். மாம்சத்துக்கு இடம் கொடுத்து பிசாசு சித்தத்தின்படி எப்படி வாழ முடியுமோ அதே போல ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்த ஆவியின் மூலமாக வழி நடத்தப்பட்டு தேவனுக்காக வாழ முடியும். இப்போ ரெண்டுத்துக்கும் புரிந்து கொள்ளுதல் இருக்குதா? ரெண்டை குறித்து. இப்போ அதை மட்டும் வாழருமே, ஏன் இதை வாழ முடியாது? அது வாழ தெரியுதே, இது ஏன் வாழ தெரியல? அதுக்கு மட்டும் பலன் நிற்குதே, இதுக்கு ஏன் பலன் இல்லை? அதை மட்டும் ஆண்டவர் சரி பண்ண, ஏன் இதை சொல்லக்கூடாது? இல்லை, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அப்போ அதை செய்ய இதை செய்யணும்னு நினைக்க, ஏன் அதை நாம் சொல்லக்கூடாது? ஆண்டவரே இப்படியே நடத்துங்க. இல்லை, அப்போ ஆண்டவர் செய்ய தூண்டவில்லை. பாவம் செய்ய ஆண்டவர் தூண்டுவாருன்னா தூண்ட மாட்டார். இச்சையினாலே யாரையும் அவர் என்ன பண்ண மாட்டார்? சோதிக்க மாட்டார். இச்சையினால் சோதிக்க அவனவன் தன் மாம்ச சிந்தையில மாம்சத்தில் இச்சையினால இழுக்கப்பட்டு சோதிக்கப்படும் தவிர தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. தெளிவாயிட்ட யாக்கோபு. அப்போ நமக்கு பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்குது. இல்லை, யோவான் 17:24 பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஆமா, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால். இப்போ அங்கே ஒரு ஜபிக்கிறாரு. அவர்கிட்ட அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இன்னும் அருமையான வார்த்தை, இன்னும் அருமையான ஜபம். உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாய் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். தேவனுடைய விருப்பம் என்னன்னு பார்த்தீங்களா? இல்லை, அவருடைய விருப்பத்தை கொஞ்சம் புரிஞ்சுங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன்.
நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஆமா, இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அடுத்த வருஷம் வாசிங்க. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். உலக தோற்றத்துக்கு முன்னமே நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால், இப்ப அப்படியே கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீரிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும்படிக்கும். உங்களுக்கு புரியுதா? என்ன புரியுது? உலக தோற்றத்துக்கு முன்பே பிதாவாகிய தேவன் குமாரனா கிறிஸ்துவில் எப்படி அன்பு வைத்தாரோ அதே அன்பை நமக்கு வைத்திருக்கிறார். இத அவர் இப்ப இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னாடி எல்லாம் தீர்மானிச்சிட்டார். நம்ம நேசிப்பதை கூட அன்பு பாராட்டுவது. விழுந்து போவான்னு தெரியுமானா தெரியும். அவர் நீ என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்கள் இருக்கும்படிக்கும். என் அன்பு இருக்கும், நானும் இருப்பேன், கூட இருக்கிறேன். அப்ப நம்ம கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய அன்பு இருக்கிறது அப்படின்னா அடுத்து பாருங்க, நானும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு இருக்குது, நானும் இருக்கிறேன், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். தேவனுடைய நாமம் அங்க இருக்குது. நாமம் என்ன அர்த்தம்னா அதிகாரம் என்று அர்த்தம். அவருடைய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார், அத்தாரிட்டி. அவருடைய நாமத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். அப்ப ஆண்டவர் பாருங்க, இதெல்லாம் எங்க செய்துகிறான்னா உலகத்தோட்டமே தெரிந்து கொண்டார். யாருக்காக தெரிந்து கொண்டாரா? கிறிஸ்துவுக்காக, அவருக்காக தெரிந்து கொண்டார். பாவம் செய்து அப்படியே வருவாங்க, அப்ப என்ன செய்யணும்? அவர் மேல அன்பு வைத்து அவங்க கூட இருந்து அவளை காப்பாற்ற வேண்டும், தேவசத்தை செய்யணும். இதை நாம் விசுவாசிக்கணும். ஆண்டவரே நீங்க என் மேல அன்பு வைத்து என் கூட இருக்கணும்னு உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, இப்போ இது உண்மைதானா? உண்மைதான். இது நடக்குமா நம்ம வாழ்க்கையில? நடக்கும், கட்டாயம் நடக்கணும். ஏன் நடக்கல? ஏன் நடக்கல அப்படின்னா நாம அவரை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. நாம் அவரை விட்டு விடக்கூடாது. அப்ப எப்போ நடக்கணும்? அவருடைய குடும்பத்தில் இருக்கும்போது. இன்னும் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவர்கள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசி எல்லாருடைய வாக்கினாலும் என்ன காரியம் சொன்னே வராது, நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறார். எல்லாமே உலக தோற்றத்துக்கு முன்ன தான். உலக தோற்றத்துக்கு முன்னே தீர்க்கதரிசிகளை அவர் பார்த்திருக்கிறார், நம்மை பார்த்திருக்கிறார், பாவிகளை பார்த்திருக்கிறார், பாவம் செய்து விழுந்து போனவர்களை பார்த்திருக்கிறார். 5:38 வாசிங்க. அப்போஸ்தலர். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்தை இல்ல சாரி, எபேசியர் 1:4 வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமா, எப்ப தெரிஞ்சுக்கினாரா? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவில் நம்மை, கிறிஸ்து மூலமா நம்ம என்ன செய்தாரு? தெரிந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக தெரிந்து கொண்டார்? நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்போ ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்றத புரிஞ்சிச்சே வச்சுங்களேன், அதை தாண்டி நான் போக மாட்டோம். இல்லை, இப்போ நல்லா கவனிங்க. தேவனால் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். முன்னதே ஆண்டவர் உலகத்தோடு தெரிஞ்சினார். இப்போ தெரிந்து கொண்டப்பட்ட பிறகு
இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது புரியுதா? தெரிந்து கொள்ளுதல், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற தெரிந்து கொள்ளுதல் நமக்கு தெரியலன்னா எப்படி வேணா வாழ்ந்துருப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் இருந்தார். குற்றமில்லாதவர், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர். அப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன பண்ணிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டோம். கிறிஸ்துக்குள் தெரிஞ்சுக்கினார். இப்பெல்லாம் நம்மளாம் யாரு? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்கள். அப்ப தேவனுடைய பார்வையிலே நாம் யார் அப்படின்னா, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களும். இப்ப நம்முடைய பார்வையில தேவன் எப்படி என்னை பார்க்கிறார் அப்படின்றத பார்த்துட்டோம். நான் என்னை எப்படி பார்க்கிறேன், நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னா, என்னடா இப்படி பார்க்க முடியல, ஆண்டவர் மாதிரி என்னால் பார்க்க முடியலையே. இப்போ அன்பில் பரிசுத்தமும் இல்லை, குற்றமற்றவர்களாம் இல்லை. இப்போ தேவன் எப்படி பார்க்குறாரு? அப்படிதான் பார்க்குறாரு. அன்பில் பரிசுத்தமும் குற்றம் இல்லாததான் பார்க்குறாரு. ஆனால் நாம் தான் அதை புரிஞ்சுக்கல. அப்படி நம்ம பார்க்குறோம். நாம் என்ன செய்வோம்? அது மாதிரி மாறுவோம், நடிக்கவாது செய்வோம். என்ன இப்படி நினச்சிட்டாங்க நம்மள. ஒருத்தர் ரொம்ப ஐஸ் வைக்கிறா வச்சுக்கலாம், கூட போனால் அவள் தான் இது வாங்கி கொடுப்பார், அது செய்வார், ஓட்டரை கூப்பிட்டு ஐஸ் வச்சுனாக்கா இப்போ அவன் என்ன செய்வான்? வேற வழியே இல்லையா, செஞ்சுதான் ஆகணும். ஒரு வாரி வழங்கும் பாரி வெள்ளல் அப்படி இப்படி ஏற்றி விட்டோம் அப்படின்னா மனசு எப்படியோ இருக்கும். ஆனால் வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது, செஞ்சுதான் ஆகணும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் வரும்போது ஐயோ என்னை இப்படிதான் சொல்றாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? மாறிடும். என்னை அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களாக வைத்திருக்கிறார், என்னை அப்படிதான் பார்க்கிறாரு, அப்படிதான் சொல்றாரு அப்படின்னா எங்கேயும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. ஏன்னா அவர் அப்படிதான் பார்க்குறாரு. அப்படின் போது நான் என்ன செய்யணும்? ஒழுங்கா ஆயிடணும். நாம் நம்மளே பார்த்துக்கலாம் தான் பிரச்சனை. சொன்ன மாதிரி நம்மளே நம்ம பார்த்துன்னுக்கிறோம், சரியில்லை பார்த்துன்னே இருக்கிறோம். அந்த பார்வையை ஆண்டவர் பக்கத்தில் இருக்கணும். ஆண்டவரே நீங்க என்ன எப்படி பார்க்குறீங்க? உலக தோற்றத்துக்கு முன்னால பார்த்தார அந்த பார்வை இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. உங்க மேல பார்த்த பார்வை இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் ஆண்டவரை பார்த்த பார்வை இன்னைக்கு எப்படி இது? அப்படியேதாங்கதா மாறி போயிடுச்சு. ஏன் மாறி போச்சுன்னா, ஆண்டவரை பார்க்காத விட்டுட்டோம், உலகத்தை பார்த்துட்டோம். உலக அன்பு, உலக காரியங்கள், உலக தேவை, உலகம் அது என்ன செஞ்சது? நம்மள அங்கே என்ன இருக்குதோ அதை பார்க்க வச்சிருச்சு. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, என்னை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னால் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி நான் பார்க்க போறேன். இனி என் பார்வை எப்படி இருக்கணும்? உலக தோற்றத்துக்கு முன்னால் என்னை எப்படி பார்த்தாரோ அதே போல நான் பார்க்க வேண்டும். ஒரு வருஷம் வாசிக்கலாம், 1 யோவான் 3:9. இப்போ நல்லா கவனிங்க. இவ்வளவு நாள் உலக தோற்றம்னு பார்த்தோம், தெரிந்து கொண்டாருன்னு. ஆனால் நாம் யாரில் பிறந்துக்கிறோம்? தேவனால் பிறந்திருக்கிறோம். அப்படின்னா நான் யாருடைய குடும்பத்தை சேர்ந்தவன்? தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். நான் இப்போ தேவனுடைய குடும்பத்துக்குள் தேவனால் பிறப்பதற்கு முன்பாக அங்கே ஒரு குடும்பம் இருந்துச்சு. உலக பிரகாரமான சரீர பிரகாரமான குடும்பம், சரீர குடும்பம். ஆனால் இது என்ன குடும்பம்? ஆவிக்குரிய குடும்பம், தேவனால் பிறந்த குடும்பம். ஒரு அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்துக்கிறோம், இங்கே தேவனால் பிறந்திருக்கிறோம். இப்போ அந்த வாழ்க்கை எப்படி விட்டுருங்க. ஆனால் தேவனால் பிறந்த வாழ்க்கை தான் முக்கியம். அந்த வாழ்க்கை
பிறந்த வாழ்க்கையில் தோல்வி, பிரச்சனை, கஷ்டம், பாவம் எல்லாம் இருக்கும், பரவாயில்ல. அதெல்லாம் என்ன செய்யுங்க, அதை நினைக்க கூடாது. இந்த குடும்பத்தை பிறந்துட்டேன், இந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன், தேவன்லாம் தீர்மானிக்கிறார். அதாவது நீங்களாகவே உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்களாகவே சரிப்படுத்திக்க முடியும்னா அப்போ எதுக்கு இயேசுநாதர், எதுக்கு வேதாகமோ, எதுக்கு உலகத்தோட்டம்னு நேசிக்கணும், தெரிஞ்சுக்கணும்? அவருக்கு தெரியும் இந்த குடும்பத்தில் பிறந்து இப்படிலாம் வரோன்னு தெரிஞ்சுதான் தேவன் அவருடைய குடும்பத்தை வைத்திருக்கு. எவ்வளோ மகிழ்ச்சியான காரியமா இருக்கு. அவருடைய குடும்பத்தை, நம்ம இந்த குடும்பத்தை விட்டுறணும். இந்த உலக குடும்பத்தை நீ பார்க்குற வரைக்கும் வாழ முடியாது. நான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்துடணும். என்னடா நேற்று இந்த அப்பா இப்படி இருந்தாரு, இன்னைக்கு அப்படி, இன்னைக்கு 8 அடி உதைகிறாரு. நேற்று இந்த அப்பா என்ன ரொம்ப ஹோட்டலுக்கு கொண்டு போய் சாப்பாடு வாங்கிட்டாரு, இன்னைக்கு 4 அறை கொடுக்குறாரு. அப்பனா அந்த குடும்பம் அப்படிதான். உலக பிரகாரமா இருக்கிற குடும்பம் அப்படிதான். நான் அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய அன்பு உலக தோற்றத்துக்கு முன்னே வைத்து நம்ம இந்த குடும்பத்திலே வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்தில் அன்பு இருக்குது, ஆண்டவர் நேசிக்கிறார். நீ எதிர்பார்க்கிறதுக்கு மேல இருக்குது. ஆனா மனுஷன் வரமாட்டான். அந்த சரீர பிரகாரம் குடும்பத்தை மாட்டின்னு அவசரப்பட்டு நீ போராடின்னு தொல்லைய கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய குடும்பத்தில் எப்படி இருக்குது? அன்பான ஒரு குடும்பம், ஆசீர்வாதமான ஒரு குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம் இல்லையா? 4 அதிகாரம் 7 வாசிங்க. 1 யோவான்லே, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆமா, தேவனால் பிறந்து, திரும்ப இங்க சொல்றார், தேவனால் நாம் பிறந்திருக்கிறோம் என்ற ஒரு அடையாளம். நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை நேசிக்கிறோம், மற்றவங்களையும் அன்பா இருக்கிறோம், அன்பா இருக்கிறோம். அன்பா இருக்க வேண்டும், அதுக்காக இழிச்ச வாயனா இருக்கக்கூடாது. சில பேர் அப்படிதான், ரொம்ப அன்பா இருக்கிறேன்னு சொன்னல, இவரோ அப்படி இப்படி சொன்னோன்னே எல்லாத்தையும் குத்திட்டு வந்துடுவாங்க. அப்படி ஞானமாக இருக்குங்க, அப்படி போயிடக்கூடாது. அப்போ இங்கே ஒருவர் அன்பா இருக்க கடவோம். பிரியமானவர்களே, ஒருவர் அன்பா இருக்க கடவோம். இது நம்முடைய குடும்பத்தில், ஆவிக்குரிய குடும்பத்தில் இதை சொல்லுகிறார். ஏன்னா அன்பின் தேவன் தான் பிறக்க வைத்திருக்கிறார், நேசிக்கிறாரு, நாம் அவர் நேசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தில் அன்பின் குடும்பம். 5:1 வாசிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஆமா, அங்கே அன்பு குறித்து பார்த்தோம், பிறப்பித்தல் இல்லையா, பிறந்து அன்பு. 2வது விசுவாசித்தலை குறித்து பாருங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறந்திருக்கிறேன் என்று நீங்க சொன்னீங்கன்னா கட்டாயம் நாம் தேவனை நேசிக்கலாம் இருக்கும், அவரிடத்தில் அன்பு பாராட்டும். இப்போ அவரை நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன் என்றால் நீங்க அன்பின் எப்படி இருப்பீங்க? பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கு. இப்போ அன்பின் பரிசுத்தம் வாசித்துமே அது இங்கதான் இருக்குது. அவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், அதுதான் பரிசுத்தமான அன்பு. அவர் மட்டும் நேசிக்கிறாரு, அந்த அன்பு கிடையாது. அப்ப நானும் அவரை நேசிக்கிறேன் என்றால் அதான் இங்க சொல்றார், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். பாருங்க, இது செயின் லிங்க் மாதிரி போகுது. அவரிடத்தில், அவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார், நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அடுத்தது அவரால் பிறந்த அன்பு கூறுகிறேன். இதான் ஒரே குடும்பம். அவரால் பிறந்த என்னிடத்தில் என்ன செய்யறேன்? அன்பு கூறுகிறேன். அப்போ மூஞ்ச திருப்பின்னு போறோம் இல்ல, அப்படியே வெட்டுது. வெட்டுற வியாதிலாம் தெரியுமா? முகம் வெட்டுறது, திருப்புது. அப்படின்னா ஒன்று நாம பிறக்கலன்னு அர்த்தம். அவருக்குள் என்ன செய்யல? பிறக்கல. அவருக்குள் பிறந்திருக்கிறோம்னா கட்டா என்ன செய்வோம்? பிறந்திருக்கிற ஆளை அவர்கிட்ட அன்பு கூறுவோம். அப்போ எங்கேயோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். எங்கேயோ பிரச்சனை இருக்குது.
இப்போ பிறந்திருக்கால பிறப்பித்த இடத்துல அன்பு கூறாமல் இருக்கவே முடியாது, கட்டாயம் இருக்க முடியாது. அப்போ நம்ம ஆவிக்குரிய குடும்பத்தில் தேவனால் பிறந்திருக்கிறோமா அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கணும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். அதே 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆமா, கர்த்தர் நல்லவர். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். இப்ப தேவனால் பிறந்தவன் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறான்ல, இந்த குடும்பத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முறை ஒரு கதை, இது எம்எஸ் கதை. ஒரு முறை ராஜா தன்னுடைய சேரட்டில் இதில் போகிற அப்படியே நகர்வலம் போகிறாராம். போகும்போது எல்லாம் ஓரத்தில் ராஜாவை பார்க்க ஜனலாம் நிற்பாங்க. அப்படி நின்று இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரி, ஒரு பெண் அழுக்கா ட்ரெஸ்லாம் போட்டு நிற்கிறான். இந்த ராஜா பிச்சைக்காரை பார்க்குறாரு, அவளுக்கு பிடிச்சிச்சு, என்ன இவ்வளோ அழகாகிறாளேன்ட்டு. உடனே எல்லாம் அனுப்பி அவளை கூட்டின்னு வாங்கன்னு சொல்லி அவள் நல்லா கழுவி நல்ல ட்ரெஸ்ஸு ராஜ உடையெல்லாம் போட்டு அவர் கல்யாணம் பண்ணினார். கல்யாணம் ஆன பிறகு அவர் ராஜா கிட்ட சொல்ல, எனக்கு ஒரு நிபந்தனை, ஒரு வேண்டுகோள், என்ன செய்யணும், எனக்கு அரண்மனைக்கு பின்னால் ஒரு தொட்டி ஒன்று கட்டி கொடுங்க அப்படின்னு. சரி, இதுனா பெரிய வேலை அப்படின்ட்டு அவர் தொட்டி கட்டி கொடுத்துட்டாரு. இவங்க ராஜா அவங்க அரண்மனையில் இருக்கிறாங்க. இந்த ராஜா பார்க்குற சாப்பிட்ற நேரத்துக்கு இந்த அம்மா இருக்க மாட்டாங்க. என்ன நீங்கள் தேடி பார்த்தா அந்த அம்மா அந்த தொட்டிக்கிட்ட இருக்கிறாங்க. எட்டி எடுக்கிறாங்க, எடுத்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அது உள்ள சாப்பாடெலாம் வாழை இலையெல்லாம் போட்டு தட்டெல்லாம் அங்கே உள்ளே வச்சுட்டு அந்த தொட்டில் எடுக்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு இதான் பழக்கம். எங்கே வந்துட்டாங்க, அரண்மனைக்கு வந்தால் கூட இப்போ எங்கே இருக்குது மனசு? குப்பை தொட்டி தான் இருக்குது. நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கே வந்துட்டோம், அதுதான் இங்கே சொல்ல வராரு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். நான் எந்த குடும்பத்துக்கு வந்துட்டேன்? தேவனுடைய குடும்பத்துக்கு வந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன வேணாம்? என்ன வேணாம்? குப்பை தொட்டி வேண்டாம். நான் ராஜகுமாரத்தியா இருக்கிறேன், ராஜகுமாரனா இருக்கிறேன். முன்னால நான் எப்படியா இருந்தேன், இப்போ குப்பை தொட்டி வேணுமா? வேணுமா குப்பை தொட்டி? வேணாம். இப்ப ஏன்? என்னை கௌரவமாய் வைத்திருக்கிறார். பெரிய மேஜை இருக்கிறது, கூப்பிட்ட குரலுக்கு வேலை ஆட்கள் இருக்கிறாங்க, என்ன கேட்டாலும் கிடைக்குது. அப்புறம் எனக்கு எதுக்கு குப்பை தொட்டி? அவர் எல்லாம் அவர் பார்த்துப்பார், அவ்வளவுதான். அப்போ அந்த நிலைக்கு நாம் என்ன செய்யணும்? வந்துவிட வேண்டும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோமா? அறிந்திருக்கிறோமா? பரவாயில்லையா? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். எது வரைக்கும் அவனால் தொட முடியாதுன்னா, காக்கிற வரைக்கும் தொட முடியாது. ஆண்டவர் கட்டாயம் பாதுகாக்கிறார், தேவனுடைய பாது நம்ம இருக்குது. ஆனால் அதை மீறி நான் இப்படிதான் போவேன் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தேவனுடைய குடும்பத்தில் சில ஒழுங்கு, ஆவிக்குரிய காரியங்கள், கட்டுப்பாடுகள், சட்டங்கள், கற்பனை எல்லாம் ஆண்டு வைத்திருக்கிறார். இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. இதை விட்டு வெளியே போனா பாதுகாப்பு இல்லை. அப்பதான் பாவம் அங்க வருது, அங்கதான் வருது. அப்ப தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எது வரைக்கும் காக்கிறான் அப்படின்னா, அந்த அன்பு மேல சொல்ற பாருங்க, பாவம் செய்யக்கூடாது. டேபிளில் இருக்கிறது தான் எனக்கு குப்பை தொட்டி கிடையாது. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதை விட்டு வெளியே போகும்போது தான் பிரச்சனை. நாம் அந்த குடும்பத்துக்குள் இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருக்குது. தேவனுடைய குடும்பத்தில் எல்லாமே இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. ஆனபடினாலே தேவனாகிய கர்த்தர், இது அடுத்த வருஷம் வாசிங்க 19. நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமா, உலகம் முழுதும் எங்க இருக்குது? தேவனால் உண்டாயிருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம்.
இப்போ உலகம் முழுதும் எங்க இருக்குது? பொல்லாங்கனு அங்க ஒரு குடும்பம் இருக்குது. தேவனுடைய குடும்பம் பொல்லாங்கனுடைய குடும்பம். இப்போ நாம் தேவனுடைய குடும்பத்துக்குள் வந்து விட்ட பிறகு உலகம் முழுசும் இருக்கிற பொல்லாங்கனுடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியம் வச்சுக்கூடாது, உறவை வச்சுக்கூடாது, நண்பர்களை வச்சுக்கூடாது. எனக்கு தேவனுடைய குடும்பத்தை, நீ வேணா இங்கே வா, நான் அங்கே வரமாட்டேன். நீ என் குடும்பத்துக்குள்ள வா, இங்கே வர ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள், நன்மையை பெற்றுக்கொள், சமாதானம் இங்கே இருக்குது. ஆனால் அங்கே என்ன இருக்குது? பொல்லாங்கனுக்குள்ள என்ன இருக்குது? எல்லா பாவமும் இருக்குது. அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. இங்கே வா, இங்கே மகிழ்ச்சி இருக்குது, நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம், நித்திய சமாதானம், எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிறான். நான் அங்கே வரமாட்டேன். அப்போ இங்கே அவருடைய சாய்ஸ். நான் அதை முழு உலகமும் பொல்லாங்கனுடைய குடும்பத்தில் இருக்குது, நான் போய் பார்த்து வந்துடுறேன் அப்படின்னு போனால், ஒருத்தன் போனான், போய் மாட்டிக்கினான். இல்லை, இப்போ நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிஞ்சு கொண்ட ஆட்களை பார்த்தோம். ரெண்டாவது, அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமற்றலாம் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அந்த அன்பு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அன்பு பரிசுத்தமுள்ள அன்பாக இருக்குது என்று சொல்லி பார்த்தோம். அவருக்கு பிறந்தவர்களுக்கு பாவம் செய்யான் தேவன் காக்கிறார், நம்மை காத்து கொள்ளுகிறோம். அப்போ நாம் மிக மிக முக்கியமான காரியம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் வசனத்தை கொண்டு நம்மை காத்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் நம்ம என்ன செய்யும்? கட்டாயம் காத்துக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா கஷ்டம். வேலை அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், இதை செய்யணும், அப்படியே போயினே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? நம்முடைய இருதயம் தேவனுடைய வசனத்திலிருந்து விலகி போயிடும் இல்லையா? அப்போ நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மை முதலில் இந்த பொல்லாத உலகத்துக்குள் நான் வேலை செய்ய போகிறேன், பொல்லாத மக்கள் மத்தியில் இருக்க போகிறேன், அதற்கேட்ட பாதுகாப்புக்கோடு நான் போகணும். இப்போ நீ இந்த ஷிப்பில் போகும்போது திடீர்னு டைவ் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லா விதமான ஷூட் போட்டுருப்பாங்க, அந்த ஆக்சிஜன் எல்லாம் போட்டுன்னு உள்ளே குதிச்சு உள்ளே நீச்சல் அடிப்பாங்க. அப்போ நமக்கு அந்த மாதிரி தேவை. இந்த உலகத்தில் பொல்லாங்கான உலகத்தில் வாழும்பொழுது நமக்கு அதெல்லாம் தேவை. நமக்கு இருக்குதா? ஷூட் இருக்குதா? இருக்குது. தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஆண்டர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் போட்டுன்னு போங்க. இது இல்லை அப்படின்னா காலி பண்ணுறான் பிசாசு. அப்போ காலையில் நமக்கு வேலை என்னன்னா, இதெல்லாம் போட்டுக்கணும். ஆண்டவரே, நான் போக போகிற வெளியே எப்போதும் தரித்து கொள்ளணும். ரட்சணியமன் தலை சீராலேருந்து ஆயத்து என்று பாதரிச்ச வரைக்கும் எல்லாத்தையும் போட்டுக்கும் போது தைரியமாக போகலாம். உங்களுடைய சிந்தை, உங்களுடைய பார்வைலாம் எப்படி இருக்கும்? தைரியமாக இருக்கும், விசுவாசத்தோடு பேசுறது இருக்கும், பயம் இருக்காது, ஆண்டவர் கூட இருக்கிறான்ற நிச்சயத்தோடு இருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். இதாவது இந்த நல்ல காலவேளை கண்டோடு மிஸ் துடிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி முடி கிருபையில் கரத்தை போடுகிறோம். நாங்கள் தியானித்த இந்த வசனத்தைப்படி ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அருமையான ஆவிக்குரிய பரிசுத்தமுள்ள ஆண்டவரே விசுவாசம், அன்பு நிறைந்த குடும்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. விசுவாசிக்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அன்பு கூற வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, மற்றவர்களை நேசிக்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றியோடு மிஸ் துதிக்கிறோம். நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் இணைத்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதான் எங்கள் வாழ பரிசுத்த ஆவின் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தில் எந்த பிரிவினையும் நீங்கள் வைக்கல ஆண்டவரே, எந்த ஏற்றத்தாலும் வைக்கவில்லை ஆண்டவரே. எல்லாரையும் நீங்கள் ஒன்றா நேசிக்கிறீங்க ஆண்டவரே. ஒரே போல உலகத்தோட்டத்துக்கு முன்னாலே எங்களை நேசித்து விட்டீங்க ஆண்டவரே. அன்பில் பரிசுத்தமுள்ளதும் குற்றமற்றவளுமாய் நாங்கள் இருக்க தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. எங்களை அப்படிதான் பார்க்குறீங்க. நாங்கள் எப்போதும் அப்படி நடந்து கொள்ள உதவி செய்ய முடியாது இருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய பிரயாசங்களை வாங்கி ஆசீர்வாத நாமத்தை மேம்படுத்தும். எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.